கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவர் தரிசனத்தை உணர்ந்தவர்களாய் விண்ணப்பம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அருமை ரட்சகரே மை துதிக்கிறேன். கிருபை நாதனே மை துதிக்கிறேன். நித்திய பிதாவே மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவரே மை துதிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே மை துதிக்கிறோம். ராஜா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உண்மை ஆராதிக்க இந்த காணொலி காட்சி மூலம் நாங்கள் சபை மக்களாய் ஒருமனப்பட்ட ஆவியோடு உண்மை கனம் பண்ணி உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எதை செய்தாலும் நாம் மகிழ்ந்து செய்ய கத்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிற ராஜா. இந்த நாளிலும் ஒரு தெய்வீக பிரசன் ஒவ்வொரு வீட்டையும் மூடும்படியாக செபிக்கிறேன். அதெல்லாம் ஆண்டவரே, இந்த காணொலி காட்சியை பார்க்கிறார்களோ அவர்களின் முக ஆவி நல்ல ஆவி அவர்களை தொடும்படியாக செபிக்கிறேன். இந்த தயவு உள்ளக்கிற அதாவது தொடக்கம் முதல் முடிவரை யாவர் மேலும் பிரசனமாக முடியாது செபிக்கிற ராஜா. பொல்லாத சத்துருவை கடிந்து கொள்கிறோம். எல்லாம் அந்த காலத்தின் வல்லமைகள் விழுந்து போக செபிக்கிற ராஜா. ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவரை பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி. மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவோம். நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்கிறது. தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறது மிகவும் சந்தோஷமான காரியம். நாம் எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா சமூகத்தில் உற்சாகத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நல்ல வார்த்தை என்பதை அந்த பாடலை பாடி நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பே. வான
நீங்க தான் ஏசப்பா. பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வர எல்லா நன்மையான பூரணமான ஆசீர்வாதங்கள் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது சொன்னேன். நீரே நாசுவம், நீரே நாசுவத்தின் ஊற்று ஆண்டவர். உண்மையே நோக்கிப்பார் கத்தத்தானே இறக்கம் பாராங்க. அடுத்த பாடலாக அல்லது காக்கும் கரங்கள் உண்டெனக்கு என்ற பாடலை பாடி நம் தேவநாமத்தை மயப்படுத்தோ. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லா கரங்களை வச்சு சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பேர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பேர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை. கரங்களை வச்சு சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலட்டான். அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலட்டான். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பேர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பேர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹalleluya ஹalleluya. ரக்கரக்கரகுலா அருதத சமனத்ரா ராகரக்கர துர்ஷானனவனக்கரவா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவர். ஹalleluya ஹalleluya. ஒரு மக்ககதி ஷானனவனக்கரவா. அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவா. ஹalleluya. ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
சூழ்நிலை நம்மை பலப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவர். நம்ம எல்லாரும் எழுந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை அவரை ஆராதிப்போம், அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்து அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில தேவனை புகழ்ந்து அறிந்தல் அகத்துனா ஆனந்தர பூஷணா அல்லேலூயா. துதிங்க துதிங்க, அவர் நாமத்தை உயர்த்து. இயேசு இந்த நாமத்துல நாம் கூடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த நாள் நம்மை ஐக்கியப்படுத்த இருக்கிறோம். அவர் நல்லவர், அறிவு பார்க்கிறவா, அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். அல்லேலூயா. அவர் சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் ரகருக்கு துனானானாத்ரா அதிஷனா நமனமனாக்ரதா ஓரவ ஷாலா ரீபபக்ரா ஒரு கலக்க தீரா தரிசனா நமனனதரபரா கரவா. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? 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 என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? 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 என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீதானே. என் எல்லாமே ஐயா நீதானே. என் எல்லாமே ஐயா நீதானே. என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? 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 என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. இன்மையிலும் நீரே,
இல்லப்பா. ரக்க 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 ஷாலா ரீபபக்கரா. எந்த சூழ்நிலையை நேசிக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் தகப்பா. இயேசுப்பா ஓரப ஷாலா ரீபபக்கரா. நம் தேவனை ஆராதித்து ஹல்லேலூயா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லோ ஆராதனை நாயக நீரே. ஓ ஜீசஸ், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஜீவித நாட்களாம் என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். 1000 பேர்களில் சிறந்த ஆண்டவர் இயேசு நீரே. ஹல்லேலூயா. 1000 பேர்களில் சிறந்த ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் வாழ்த்திடுவே. ஆமென். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம். ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவையும் முடங்கிடுமே. மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆமென். முழங்கால் யாவுமே முடங்கிடுமே. மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் ஆள திரும்பவும் வருவேன் நீரே. முடிவில்லா ராஜ்யம் ஆள திரும்பவும் வருவேன் நீரே. ஆயத்தமா நான் சேர்ந்திடவே. அனுதினம் வணங்கிடுவே. ஆமென். ஆயத்தமா நான் சேர்ந்திடவே. அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் ஆளுற திரும்ப
ஆவியில நிறைந்து தேவனை கனமண்ண ராக்கா 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 சாலா ரீபமாக்கறவா. எங்க ஜீவித நாளெல்லாம் உண்மை கனமண்ண என் தேவன் ஆராதனை அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுகிறதற்காய், புத்தியுள்ள ஆராதனை அபிஷேகத்தை என் தேவன் சபைகள் ஊற்றுகிறதற்காய் ஓ ராக்கா சாலா ரீபமாக்கறவா ஊற்றுகிறதற்காய் நன்றி தகப்பனே. ருக்கராதனா கருது தூரலமனாக்க ஆராதனை எழுந்து எங்கள் மத்தியிலே செய்வார். எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி தகப்பனே. ஆராதித்த பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் ஹல்லேலூயா நீர் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் பிதாவின் சித்தம் நிறைவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் மகிமைப்படுகிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. விடுதலையோடு ஆராதிக்க கத்து நமக்கு உதவி செய்தார். இந்த ஆராதனையில பங்கு பெற்ற நாம் நல்ல விடுதலையோடு தேவ சமூகத்துல சபையில கூடி ஆராதிக்க கத்தர் ஒன்னாட்களை கிருபை பாராட்டுவார். கத்தர் பெரியவரும் ரட்சகருமாய் இருக்கிறபடினா அவரையே நம்பி ஜீவிப்போம். கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார். தொடர்ந்து நம் சங்கீத பகுதி வாசிப்புக்காய் அல்லேலூயா யாவரும் எழுந்து நிற்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட சங்கீதம் 136 சங்கீதத்தை நம் மத்தியில் இருக்கிற மேனமரின் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கைகளில் நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவையும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துல இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் நல்ல வாழ்க்கையை ஆஸ்வதிக்க கத்து பாராட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த நாள் இப்போ இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாட்கள் காண்கிற பிள்ளைகளுக்காய் நாம் சபையாராய் கூடி ஒரு மனமாய் சுபம் பண்ணலாம். யாவரும் கண்களை மூடி அன்பின் பரலோக தகப்பனே, அண்ட சராசரங்களை படைத்தவரே, மண்ணை பிசைந்து மனுஷனை உண்டாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினவர், இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் கூட இருக்க முடியாது செபிக்கிறேன். கடந்த வருடம் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கருமணி போல் பாதுகாத்த தேவன் இந்த புதிய வருடத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் வருடமா பாதை நீயாய் பொழிய ஆஸ்வதிக்க முடியாது செபிக்கிற ராஜா. அது மாத்திரம் திருமண நாட்கள் காண்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் எல்லைகளை பாதுகாப்பீராக. இந்த குடும்பத்தை நீரே தலைவராக இருந்து அந்த குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாக செபிக்கிறேன். என் தேவன் அனுகிரகம் பண்ணுகிறதற்காக நன்றி ராஜா.
மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். மீண்டும் உங்கள் சமூகத்தில், தேவ சமூகத்தில் நாம் யாவரும் ஒருமித்து நம் தேசத்திற்காய், தேசத்தின் எழுப்புதலுக்காய், சபைகளுடைய ஆராதனை தொடங்க நாம் எல்லாரும் ஊக்கமாய் செபிக்க போகிறோம். வேதம் திட்டம் தெளிவாய் சொல்கிறது, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பலனுண்டு என்று வேதம் சொல்லுகிறது. யாவரும் கண்களை மூடி ஒரு தேவ சமூகத்தில் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாள் ஆராதனை தடைப்பட்டிருக்கிறது ராஜா. சபைகள் தோறும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் என் தேவனை தேடி என் தேவ சமூகத்துக்கு நாங்கள் வருவோமே, அங்கே ஆடி பாடி தேவனை கீர்த்தனம் பண்ணுவோமே. அந்த மனமகிழ்ச்சியின் அபிஷேகத்தை ஆண்டவர் அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். மீண்டும் அதற்கான வாசல்களை திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. சபைகளுக்குள்ளே எழுப்புதல் உண்டாகட்டும், சபைகள் சீர்படுத்தப்படட்டும், சபைகள் பரிசுத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள மனவாட்டி சபைகளால் என் தேவன் எல்லா சபைகளையும் ஆயத்தம் பண்ணும்படியா நாங்கள் இயேசுவின் அக்கினி தேவ சபை பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கெஞ்சி மந்தாடி ஜெபிக்கிறோம். எங்கள் சபையின் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்கப்பா. என்னென்ன காரியத்தை சீர்படுத்த வேண்டுமோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் சீர்படுத்தும்படியா நாங்கள் கெஞ்சி மந்தாடி ஜெபிக்கிறோம். என் தேவன் பரிசுத்தப்படுத்துவீராக, என் தேவன் ஆயத்தப்படுத்துவீராக. முது வருகையில என் தேவன் எல்லா சபைகளை எடுத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிற ராஜா. அது மாத்திரம் என் தேசத்துல எழுப்புதலை கட்டளிடுங்கப்பா. ஆவிக்குரிய எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில் என் தேசத்தை பற்றி பிடிப்பதாக. என் தேசம் தேவனை அறிகிற அறிவில, அல்லது சிருஷ்டிகரை உணர்கிற உணர்வுல உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் மகிமையான காரியங்களை இந்திய தேசத்துல செய்யும்படியாக ஜெபிக்கிற ராஜா. என் தேவன் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. என் தேசத்தில் இருக்கிற 130 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்கிறாங்க ராஜா. அவர் வாழ்க்கையில என் தேவன் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது ஆண்டவரே. ஒரு ஆத்மாவும் நித்திய பாதாளத்துக்குள்ளே போய்விடாதபடி இந்த நாளில் தேவ இரக்கம் வெளிப்பட முடியும். தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிற ராஜா. தேவனை தேவ தொடுதல் அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அநேக ஜனங்க இருக்கிறாங்கப்பா, அநேக ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க ராஜா, அநேக பாஷைக்காரர்கள் இருக்கிறாங்க. யாவரும் அறியத்தக்கதா என் தேவ வல்லமா இயேசுவின் நாமத்துல என் தேசத்தின் மேல் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேசத்தை கத்த சந்திக்கிறதுக்காய் நன்றி ராஜா. ஜாதிகளுக்கே நான் உனக்கு தருவேன் சனைகளை நாங்கள் ஒருமித்து இயேசுவின் நாமத்துல எல்லா ஜாதி ஜனங்களும் நாங்கள் ருசித்த அந்த தேவ அன்பை, நாங்கள் பெற்றிருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் கெஞ்சி மந்தாடி ஜெபிக்கிறோம். என் தேவன் அனுகிரகம் பண்ணுகிறதற்காய் நன்றி தகப்பனே. இதோ இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் தேசம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட எங்கும் மிஷினரிகள் அளவில் கடந்து போயிருக்காங்க ராஜா. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுவிசேஷத்தை கேட்கிற அளவு சுவிசேஷத்துக்கு திறந்த வாசல் வைத்த தேவன் அதற்கான அளவு இருதயங்களை திருப்பும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் என் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, தேவன் நம்மோடு கூட பேசும்படியா நம்ம யாவும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, அன்பு ரட்சகரே, ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. சத்தம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் திணிக்கட்டும். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறான். அந்த வேத வசனத்தின்படி ஏற்ற வேளையில் ஏற்ற வார்த்தைகளை நாங்கள் வைக்கிற ராஷா அடியை நாயை மறைத்து ஆண்டவரே சபையோடு விசுவாச பிள்ளைகளோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிற ராஜா. கேட்கிற யாவருக்கும் இது பிரயோஜனம் உள்ளதா இருக்க ஆண்டவரே விதைக்கப்படுகிற வசனங்கள் 100 தனையாக அவர்களுக்கு பலன் தர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் ஏற்படுவதாக. இந்த நாளும் உங்களோடு கூட இந்த காணொலி காட்சியில கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும், உங்களோடு பேசும். கர்த்தர் பாராட்டுகிற அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய அன்பு பிரதானமாய் நம் மத்தியில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் தான் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் தேவ அன்பிலே நிரம்பியிருக்கிற தேவஜனமே, தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தருடைய பல்வேறு பாரங்களை சுமந்தவர்களாய், கர்த்தருடைய அன்பிலே நிரம்பினவர்களாய், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவஜனமாய் நாம் யாவரும் சபையார் இருக்க தேவன் அனுகூலம் செய்வாராக. இந்நாளை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதியானது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இருக்கிறது. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இந்த வேத வசனம் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது. சீசர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே,
நாம் அல்லது சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட வேண்டிய அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் திட்டம் தெளிவா இந்த இடத்துல சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், சீசர்கள் ஒரு எல்லையிலே கடந்து போய் ஜீவனுள்ள தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, தேவனுடைய அன்பை சொல்கிறாங்க, தேவன் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிற காரியத்தை சொல்லுகிற போது அந்த பட்டணத்தார் அவர்களை அந்த எல்லையிலிருந்து போக முடியாது துரத்தி விடுகிறாங்க தேவஜனமே. அப்படி அவர்கள் துரத்தி விடுகிற போதும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் அந்த இடத்துல தூசியை காலில் படிந்த தூசியை குதிரைவிட்டு அவர்கள் அந்த எல்லை விட்டு கடந்து வருகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லப்பட்ட பின்பு அந்த இடத்துல சொல்லப்படுகிற சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அல்லது நிரப்பப்பட்டார்கள். இன்னைக்கு சூழ்நிலைகள் எதிரடையாக இருக்கிற வேளையில அல்லது அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்கிற போது நாம் தோல்வி அடைந்த நிலையில, நாம் நோக்கங்கள் நிறைவேறாத நிலையிலும் அல்லது ஒரு மனுஷனால் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால் அவன் பரிசுத்த ஆவியிலே நிரம்பினவனாய் அல்லது தேவ அன்பிலே நிரம்பினவனாய் இருக்க வேண்டும். இந்த நாளில் நம்மளுடைய செய்தியோட முக்கியத்துவமே அந்த சீசர்கள் டிசைபிள் அல்லது தேவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அந்த டிசைபிள் என்று சொல்கிற அந்த சீசர்களை குறித்தே நான் இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால், அவருடைய சீசர்களாக இருந்தால் எல்லா சூழ்நிலைகளும் சந்தோஷம் உள்ளவர்களாய், எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பினவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். சூழ்நிலை நம்மை பாதிக்காது, கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருப்பார். ஆனால் அந்த சீசர்கள் என்று சொல்லுகிற போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சீசர்கள் பாருங்க, வேதத்தில் அநேக காரியங்களை நான் பார்க்கிற போது பழைய ஏற்பாட்டு காலத்துல சீசர்கள் என்ற வார்த்தை அதிகமாக இல்லவே இல்லை தேவசனமே. அல்லது சீசர்களை குறித்து எந்த ஒரு காரியமும் அறிவிக்கப்படவில்லை. ஏன்னா புதிய ஏற்பாடு எப்போது தொடங்கப்படுகிறதோ, புதிய ஏற்பாடு புதிய காரியங்களை அல்லது தேவன் அடுத்த அத்தியாயத்தை தொடங்குகிற போதே அல்லது யோவான் சாணனுக்கு சீசர்கள் இருந்தாங்க, அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்கள் இருந்தாங்க. அவருக்கு அல்லது அநேக சீசர்கள் அவரை பின்பற்றுகள் கடந்து வந்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லது சாட்சி கொடுக்கும்படியாதான் யோவான் சாணன் எழுதப்பட்டார். அவனுக்கு சீசர்கள் என்று சொன்னாவே ஒரு மனுஷனை பின்பற்றி அவனை போல் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஸ்லாக்கியம் யாருக்கு மாத்திரம் தெரியுமா இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லுகிற காரியம் நம்ம ஆண்டவர் தான் முன்னுதாரணமே தவிர உலகத்தில் இருக்கிற எந்த ஊழியக்காரனாகட்டும், எந்த மனுஷனாகட்டும், எந்த சலன பெரிய அளவு எப்படியாப்பட்ட மனிதனாகட்டும் அவனுக்கு நிச்சயம் அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாய், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, யோவான் சன்னடத்துல வந்து கேட்கிறாங்க, நீதான் மெஸ்ஸியாவா, நீர்தான் வரப்போகிறவரா என்று கேட்டபோது, அல்லது எனக்கு பின் ஒருவர் வருகிறா, அவருடைய பாதரட்சியின் வாரை கழட்டுகிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவரை கனம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளை சொல்லுகிறேன், ஒரு பின்பற்ற வேண்டுமானால், கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால், அந்த சந்தோஷமும் பரிசுத்தாவின் நிறைவும் இருக்க வேண்டுமானால் நாம் எப்படியாப்பட்டவர்களாம்? கிறிஸ்து ஒருவரை மாத்திரமே பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி நிச்சயம் சொல்லுகிறேன். அந்த வைராக்கியம், அந்த தெளிவு அல்லது ஒவ்வொரு ஊழியக்காரரிடத்தில் இருக்க வேண்டும், ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், அதனால் என்னை பின்பற்றி வாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகளா இருந்தா நம் சீசர்களாக இருக்கிறோம். இந்த சீசர்கள் என்று சொல்லுகிற போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் சொல்லி இருக்கிற ஒரு காரியம், சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லது பிரதான கட்டளையாக கொடுக்கப்பட்டது சகல ஜாதியை என்ன பண்ணணும்? சீசர்களாய். நாம் சீசர்களாய் இருக்க பின்பற்றுவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, சகல ஜாதிக்காரர்களையும் நாம் என்ன பண்ணணும்? சீசர்களாய் மாற்றணும். இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதே பாருங்க, சீசர்களாய் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகுதியானது யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 13:15-35 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று
எல்லாரும் அறிந்தவர்களா. இன்னைக்கு அன்பு மிக மிக சபைக்குள்ளாகட்டும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், நீங்கள் போகிற யாராவது ஒவ்வொரு காரியத்தில் ஆகட்டும், அல்லது நீங்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லது கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு பஸ்ஸில் போய் கொண்டிருந்தார். பஸ்ஸில் போய் கொண்டிருக்கும்போது அவர் அதில் பெரிய ஒரு அல்லது சிலுவை போட்டுக்கொண்டு ஒரு தேவபக்தி உடையவராய் அப்படியே கடந்து வேதத்தை வைத்துக்கொண்டு வெள்ளை போட்டுக்கொண்டு போய் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது பக்கத்தில் இருக்கிற ஒருவருடைய கால் அவர் மேலே பட்டுச்சு. கால் பட்டு கால் அமுத்திட்டாங்க. உடனே அவர் திரும்பி அந்த கால் பட்டவரை கடிந்து கொண்டார். திட்டின உடனே அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் அந்த மனுஷனை மேலேயும் கீழேயும் பார்த்தாராம். அந்த மனுஷனுடைய அடையாளத்தை பார்த்தாராம். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி அல்லது அவர் இதை போட்டிருந்தாராம். ஏன்னா அவர் என்ன பண்ணல, அந்த அன்பை காட்டவில்லை. அப்போது இவர் குத்தப்பட்டாராம். ஐயோ, நான் இயேசுவை அறிவிக்கிறேன், இயேசுவை சொல்லுகிறேன், ஏன்னா நான் அவருக்கு சீசரார், அவரை போல் அன்புள்ளவனா இல்லை என்பதை அவர் அளவு அறிந்து அதனால துக்கப்பட்டு தன்னை மாற்றிக்கொண்டாராம். தேவ ஜனமே, நாம் ஒருவர் அன்பா இருந்தால் நாம் அவருடைய சீசர்களாக இருக்கிறோம் என்று அளவு அநேகர் அறிந்து கொள்வாங்க. இன்னைக்கு பாருங்க, வேதத்தில் அதே மாதிரி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 11:26 வசனம் சொல்கிறது. வாசிக்க கேட்போம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதலால் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கிறிஸ்துவர்கள் என்று சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டார். இன்றைக்கு சொல்லுங்க, கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அல்லது சீசர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டார். இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் நிச்சயம் சொல்கிறேன், பெரிய ஒரு சிலுவை போட்டுக்கொண்டு அல்லதுயா பெரிய பரிசுத்தவான்களுடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் அநேகர் அல்லது அவருடைய சீசர்களாய் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றவர்களாய் இராதனாலே இன்னைக்கு கிறிஸ்துவம் வேதனைக்குரியதாய் அல்லது அநேகர் மத்தியில் அல்லது அவருடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாய் காணப்படுகிறது. தேவஜனமே, சிலுவை மாம்சத்தில் சுமப்பதல்ல, இருதயத்தில் தேவனை சுமப்பவர்களாய், கிறிஸ்துவை சுமந்தவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய் அல்லது சீசத்துவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த உண்மையான சீசர்களை குறித்து நாம் சபையார் அல்லது தியானிக்க போகிறோம். இந்த நாளில் பாருங்க, முதல் சொல்லப்படுகிறது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13:34-35 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதுல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அல்லேலூயா, தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில அன்பு பிரதானமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அன்பு சகலத்தையும் அல்லது அந்த அன்பு தான் கிறிஸ்துவத்துல அல்லது சீசத்துவத்தை கொண்டு வருகிறோம். அவரை பின்பற்று. ஆனால் ஆண்டவர்கிட்ட அன்பை தவிர வேறு எதுவுமே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்துல பார்க்க முடியாது. எல்லா கிரியைகளிலும் அவர் அன்புள்ளவராய் காணப்பட்டார். தேவஜனமே, அப்படியாப்பட்ட அன்பு நாம் அவருடைய சீசர்களாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் காணப்படும். முதலாவது அன்பு பிரதானமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம் அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:27 வசனம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:27 வாசிக்க கேட்போம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அல்லது இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்ல, ஒருவன் என்னை அல்லது பின்பற்றி வர விரும்பினால், எனக்கு சீசனாய் இருக்க விரும்பினால் அவன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அல்லையா, அவன் தானே பாருங்க, இந்த நேரத்தில் சிலுவை சுமக்கணும். சிலுவை சுமக்கிறது என்று சொல்கிறது சிலுவை பாடு, மரணம், வேதனையை நாம் அறிந்தவர்களா எப்போதும் காணப்பட வேண்டும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாட்களை கொண்டாடி முடித்திருக்கிறோம். இந்த நாட்களில் பாருங்க, இந்த பரிசுத்தாவின் நிறைவும் சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டுமானால் நிச்சயம் சிலுவையை குறித்து தியானம் அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில சீசத்துவத்திற்கு முக்கியத்துவமாக இருக்கும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சிலுவையை சுமக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
சிலுவை பாடுகள் நிச்சயம் நல்லா பாருங்க தெரிஞ்சமே. சிலுவைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாய் அவர் பட்ட உபத்திரவங்கள், அவர் பட்ட பாடுகள் ஒவ்வொரு நாள் நம் மனதில் அல்லேலூயா காணப்பட வேண்டும். அடிக்கடி மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பச்சை மரத்துக்கே அந்த பாடுகள் நான் பட்ட மரத்திற்கு எவ்வளவாய் காணப்படும். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்துவே அவ்வளவாய் பாதிக்கப்பட்டார், பாடுபட்டார். ஆனால் அல்லேலூயா பாவிகளாகிய துரோகிகளுமாகிய நமக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும் என்பதை அறிந்து இந்த பாடுகள் மத்தியிலும் உபத்திரத்தின் மத்தியிலும் நம் சிலுவை சுமந்து கொண்டவர்களாய் அல்லேலூயா சுமக்கிறவர்களாய் மற்றவரிடத்தில் அன்புகுருவர்களாய் காணப்படுவோமானால் நாம் கிறிஸ்துவின் சீசர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சீசர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு சீசர்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அல்லேலூயா. அடுத்து சொல்கிறது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லேலூயா யூதர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். கிறிஸ்துவின் உபதேசத்துல நீங்கள் நிலைத்திருந்தால். இன்றைக்கு கிறிஸ்துவின் உபதேசம் நம் இருதயங்களில் நிலைத்திருக்க வேண்டும், நாம் வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த வார்த்தையுடைய அல்லது மெசேஜ் என்ன, அவரில் நிலைத்திருங்கள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவரில் கிறிஸ்துவில நிலைத்திருங்க. ஒரு நிலைத்திருந்த என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான். அல்லேலூயா. மிகுந்த கனி கொடுக்கிற காரியம் கடந்து வருகிறது. இன்னைக்கு நாளே சொல்லுகிறேன், அல்லேலூயா. நம் வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்கு நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க சிபிச்சுட்டு ஏதோ ஒரு காரியத்தை கேட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லி ஆனால் நானும் அவரை பின்பற்றுகிறவனா இருக்கிறேன்னு சொல்லிவிட முடியாது. நிச்சயம் சொல்றேன், தேவ பிரசன்னத்துல தேவனுடைய சமூகத்துல செபிக்கிற போது தேவன் தன் வார்த்தையினாலே உங்களுக்கு நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே என்று சொல்லி நான் அதிகமாய் செபிக்கிற ஒரு காரியம், அவரோடு இசைந்து கொள்ளுகிறதுக்கு மாத்திரம்தான் ஜெபிப்பேன். அவரோடு ஐக்கியப்படணும்னு தான் ஜெபிப்பேன். அவரை குறித்து அல்லேலூயா அறிகிற அறிவில் நான் வளரணும் என்று சொல்லி நான் அதிகமாய் அல்லது தேவ சமூகத்தில் என் இருதயத்தை அவர் பசமாய் திருப்புவேன். நான் அப்படி அவரை பார்த்து முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற போது ஆண்டவர் சொன்னார், உன் ஆடுகள் நிலைமையை நன்கு அறிந்து கொள் என்று சொல்லி. அந்த வார்த்தையை நான் இருதயத்தில் அடித்தளத்தில் அல்லது இன்றைக்கு சொல்கிறேன், சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் வெளியேற பெற்றவர்கள். ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய நிலைமையை நான் ஒரு போதகனாக இருக்கிற நான் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை நம்மிடம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தை அல்லது வேத வாசிக்கிற போது தேவன் நம்மிடத்துல வார்த்தையை கொடுக்கிறார். ஏதோ ஒரு மெசேஜ் கேட்கிற போது கர்த்தர் தன் வார்த்தையை கொடுக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை கர்த்தர் தன் வார்த்தை நம்மோடு கூட பேசுகிற போது அந்த பிரசன்னத்தை அந்த தொடுதலை நாம் உணர்கிற போது அந்த வார்த்தையில நாம் நிலைத்திருக்கிறவர்களா இருந்தா கிறிஸ்துவின் சீசர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய கலர் சீசர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்புறம் முதலாவது சொல்லப்பட்டது தேவனிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அடுத்தது அவரை பின்பற்றுகிறவர்களாய் கர்த்தர் நாமத்துக்கு உண்டாகட்டும். சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுகிற பாடுகள் மத்தியில் உபத்திரத்தின் மத்தியில் அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாய் சொல்லப்பட்டது அவருடைய அல்லேலூயா வார்த்தைகள் அல்லது நம்முடைய உபதேசங்கள் நம்மிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எழுத்துல மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களை எதற்காய் தேர்ந்தெடுத்தார், அப்போஸ்தலரை எதற்காய் தேர்ந்தெடுத்தார்னு சொன்னால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அல்லேலூயா. இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கிறவளாய் நம்ம எல்லாம் மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சபையார் நான் எதிர்பார்க்கிற காரியம் அல்லேலூயா சபையார் பிரசங்கிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அல்லேலூயா அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு ஜீவிதத்தை அல்லேலூயா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சீசத்துவம். சகல சாதிகளும் சீசராக்குங்க. சீசர்கள் தான்
பாருங்க, சந்தோஷத்தினாலும் எல்லா சூழ்நிலைகளும் சந்தோஷத்தினாலும் அல்லேலூயா பரிசுத்த ஆவியிலும் நிரப்பப்பட்டாங்க. நம்ம அவரை அவரை பின்பற்றுகிறவர்களா, அவரை பின்தொடர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையும் நம்மை பாதிக்காது. நமக்கு எல்லா சூழ்நிலையும் சந்தோஷம் இருக்கும். எல்லா சூழ்நிலையும் அவருடைய வார்த்தை அல்லேலூயா நம்முடைய இடத்துல இருக்கும். அது மாத்திரம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பாள் பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடு. இந்த இடத்துல பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை தேவஜனமே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டுமானால் நிச்சயம் சொல்லும், நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அல்லது தன்னோடு கூட இருக்கும்படியா அவர் 12 பேரை தெரிந்து கொண்டாரே. இன்றைக்கு இந்த சபையை தெரிந்து கொள்கிறா. தேவ பிள்ளை உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொள்கிறா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறியோர் பெரியோர் யாவையும் தெரிந்து கொள்கிறா. அவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார், உங்களுக்குள் இருக்க விரும்புகிறார், உங்களோடு கூட இருக்கும்படியா அவர் உங்களை தெரிந்து கொண்டதனாலே நீங்கள் அவருடைய சீசர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அதிகமாய் புரிந்து கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை அநேகருக்கு சொல்ல அளவு நாவுகள் வேண்டும், மனிதனுடைய வாய் வேண்டும். அந்த வாயால் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தேவ அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கேட்கிற நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களா, தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, பாலுங்கிற குழந்தைகளாய் மாத்திரம் இல்லை, அல்லது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் அல்லேலூயா நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவஜனமே, இந்த சீசத்துவத்தின் முக்கியத்துவமே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த நன்மையை சொல்ல, அல்லது தேவன் நம் பாவங்களை மன்னித்தாரே, தேவன் நம் அக்கிரமங்களை விடுதலை பண்ணித்தாரே, நம்மை கர்த்தர் வேறு விரித்தாரே, அதை மற்றவர்களுக்கு சொல்ல கர்த்தர் நம்மை சீசர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சீசத்துவத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்க. அவரோடு கூட இருக்கவும் பிரசங்கிக்கவுமே சீசர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. 12 அப்போஸ்தலர்களை அல்லேலூயா இன்றைக்கு சொல்லுகிறேன், அநேக சீசர்கள் சொல்ல தேவன் உங்களை வேறு விரித்து அநேக ஆசீர்வாதங்களை வைக்க வேண்டுமானால், நிறைவான சந்தோஷத்தை வைக்க வேண்டுமானால், அது மாத்திரம் பரிசுத்தாவின் நிறைவு உங்கள் மேல் வைக்க வேண்டுமானால் நீங்களும் பிரசங்கிக்கிறவர்களாய், நீங்களும் தேவன் அன்பை சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அதை பாருங்க, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். யோவான், மிகுந்த கனிகளை கொடுப்பதனால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல தெளிவா சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கணும் தேவஜனமே. நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்கன்னா, சர்ச்சைக்கு போகலன்னா ஏன் போகலன்னு கேட்பாங்க, அப்பா அம்மா கேட்பாங்கன்ற போகிறவங்க இருக்கிறாங்க. சரி, சர்ச்சைக்கு போகலன்னா அட்டண்டன்ஸ் போகலன்னா பாஸ்டர் ஏன் வரலன்னு கேட்பாங்கன்னு இருக்காங்க. ஆனால் தேவனை அன்பு கூறி தேவனிடத்தில் கனி கொடுக்க முடியாது, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லும்படியா, அவரை ஆராதிக்கும்படியா, அல்லது சபைக்கு வருகிற சில ஜனங்கள் குறைவாக இருக்கிறாங்க. தேவ ஜனமே, கனி கொடுக்கும், கனி கொடுக்கும், கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கும். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால், சாதாரணமாக கனி கொடுக்கக்கூடாது, அல்லது மிகுந்த கனி கொடுக்கணும். அப்படியாப்பட்ட கனிகளை நீங்கள் கொடுப்பதனாலே நீங்கள் அவருடைய சீசர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசன். அல்லேலூயா. இந்த இடத்துல சொன்ன, தன்னைத்தான் வெறுக்காவிட்டால், தனக்கு உண்டானவைகளை வெறுக்காவிட்டால் அவன் சீசனாக இருக்க மாட்டான். சீசத்துவத்தோட முக்கியத்துவமே அடுத்தது என்ன தெரியுமா? சுய சாம்பலாக வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் கல்லுயா நம்ம வெறுக்கணும். சில காரியங்கள் வெறுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. உன்னையே வெறுத்து விட்டார்
ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமா வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமா வாழ்ந்திடலாம். கிறிஸ்துவுக்குள் வாழ இச்சை, ஒரு மேல இச்சை, எந்த ஒரு காரியத்தின் மேல இச்சை நமக்கு இருக்கக்கூடாது என்று கர்த்தர் தேவச்சனமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள, தேவனுடைய நோக்கம் திட்டங்கள் வேற, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் வேற. நாம் அவருக்கு பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற போது நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்துக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் நினைவுகளை அல்லது தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவில்லை. கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, மனுஷனிடத்தில் இருதயத்திலே தோன்றாத அநேக ஆசீர்வாதங்களை வைத்துக் கொண்டு கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். நம் சுயத்தை நாம் சிலுவையில அறைந்து விடுகிறவர்களாய், விட்டு விடுகிறவர்களாய், சுய எண்ணங்களுக்கு அல்லது சுய காரியங்களுக்கு நாம் விட்டு விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். சுயம் நம்மளே சாம்பலாக வேண்டும். அதுலயா மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சீசத்துவம் என்று சொன்னால் அவர் தேவனிடத்தில் வார்த்தை பெறுகிறது மாத்திரமல்ல, அதன்படியே செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு மாத்திரம் நம்மளுடைய ஜனங்கள் மத்தியில் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை சொன்னா அதை செய்யறதே இல்லை, அடுத்ததை மறந்துட்டேன்னு தகவலும் சொல்றாங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறா, நீங்கள் போய் ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும், அதை கட்ட வைத்து கொண்டு வாங்க, கேட்கிற இடத்துல சொல்லுங்க இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க. ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுகுது குட்டியே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஆட்டில் இருந்தால் இன்னைக்கு போவாங்க, அங்கே இருக்க குதிரை கட்டி எடுத்துட்டு வந்துடுவாங்க. கேட்டால் கழுதை தானே கேட்டாரு, அதை விட குதிரை. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி நல்லா கவனமா பாருங்க. விசுவாச வாழ்க்கையிலும் சரி, எல்லா காரியத்திலும் சரி, தேவன் என்ன நமக்கு சொல்லுகிறாரோ அது பெருசோ சிறுசோ கிடையாது. தேவஜனமே, அந்த கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். காணா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னார் அவர்? அந்த கச்சாடியில தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொன்னார், முண்டு பரிமாறுங்கன்னு சொன்னார். எந்த கேள்வி கேட்கல, அவங்க அப்படியே செய்தாங்க. தண்ணீர் திராட்சை ரசமா மாறிட்டு. சீசத்துவம் என்று சொன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் அது பார்த்தா சில நேரத்துல முட்டாள்தனமான காரியங்களா இருக்கும். இதை செஞ்சா ஒண்ணுமே நடக்காது, இதை போய் ஆண்டவர் சொல்லுவாரா? ஏன்னா அதை செஞ்சாதான் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நம்ம அப்படியாப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறது தேவனுக்கு பிரியமாய் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இப்படியாப்பட்ட சீசர்களிடத்துல சில பலவீனங்கள் இருந்தது. நல்லா நமக்கே தெரியும். 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தாலும் ஒருவன் அவரை காட்டிக் கொடுத்தான். யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளிக்காசுக்காய் காட்டிக் கொடுத்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்துக்கே 30 வெள்ளிக்காசு என்று சொன்னால் அவரை பின்பற்றுகிற அநேகருக்கு அநேகத்தை தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதனால சீசர்களுக்குள்ள இருந்த அவரோட பலவீனங்கள் என்று சொல்லுகிற 2 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அந்த பலவீனம் நமக்குள்ளே இராதபடி, அந்த காரியங்கள் நமக்குள்ளே இராதபடி சீசத்துவத்தை அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் அன்பிலே நிரம்பினவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்குள்ள இருந்த பலவீனம் என்று சொல்கிற போது லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 46 48 வசனங்களை வாசிக்கிற போது அவர்கள் யார் பெரியவர் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்கன்னா வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டாங்க. நான் பெரியவனா இருக்கிறேன், நான் முதலிடம் என்று சொல்கிறேன். இன்றைக்கு சபைக்குள்ளும் ஆகட்டும், கிறிஸ்துவ ஜீவிதத்திலும் ஆகட்டும், யாரும் பெரியவர்கள, கிறிஸ்து ஒருவரே எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாய் அல்லது கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லூயா. யார் பெரியவர்கள் என்ற எண்ணம், வாக்குவாதங்கள், அதுவும் குறிப்பாக எந்த காரியத்தை குறித்தும் வாக்குவாதம் இல்லாத ஒரு ஜீவிதம் அல்லது கிறிஸ்துவ ஜீவிதத்தில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. சீசுத்துவத்திற்கு முக்கியத்துவமாக இருக்கிறது.
அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் ஒழுங்குகிறதமாய் செய்து அவர் மகிமையில பிரவேசிக்கிற போது, அல்லது உண்மையுள்ள அல்லது ஊழியக்காரனே, உண்மையுள்ள விசுவாசியே, அல்லது உண்மைக்குள்ள சீசனே, மகிமையில பிரவேசி என்று சொல்லுகிற அந்த மகிமையில பிரவேசிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது அவர் இடத்துல காணப்பட்ட பலவீனம், என்னை யார் பெரியவர் என்று சொல்கிற வாக்குவாதம். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் நான் பெரியவன், சுய கௌரவம், அதாவது ஈகோவுக்கு இடம் கொடுத்து நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற வாக்குவாதம் உங்களுக்குள்ளே வரவிடாதபடி நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருங்க. 2வது காரணம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:49 அல்லேலூயா 50ஆம் வசனம் சொல்கிறது. அல்லேலூயா, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் உண்மை பின்பற்றாத சில அல்லது உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறாங்க, அல்லது அதை தடை செய்தோம் என்று சொல்லி சீசர்கள் அவரிடத்துல சொல்லுறாங்க. இன்னைக்கு அல்லேலூயா தேவஜனமே, தேவனுடைய மகிமை அல்லது அவர் நாமத்தில் இருக்கிறது. அவர் நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கிற போது அல்லது நான் பெரியவ யாரும் தனிமட்டப்பட்ட மனுஷனுக்கு இல்லை, அது தேவ நாமத்துக்கே மகிமை உண்டாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால கவனம் உள்ளவர்களாய் காணப்பட்டு எல்லா அற்புத அடையாளங்களுக்காய் தேவனை சோதரிங்க. ஏனென்று சொன்னால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான், தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அவர் ஒருவரே பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார். நாம் பின்பற்றுகிற அவரை தான் என்பதை அறிந்தவர்களாக இருந்தால் எந்த அற்புதம் ஒருவருக்கு இன்றைக்கு ஊழிய பாதையிலுமாகட்டும் அல்லது சபைகளிலாகட்டும் ஒருவர் ஜெபித்து ஒருத்தர் மடித்தவர்கள் இவங்கெல்லாம் ஜெபித்து ஆயிடுச்சா, அல்லது ஒருத்தர் சுகம் ஆயிடுச்சா இவங்கெல்லாம் ஜெபித்து ஆயிடுச்சா என்று சொல்லி அல்லேலூயா சூழ்நிலைகள் இருக்கிறது. அல்லேலூயா, எல்லாவற்றிலும் அவர் நாமம் மாத்திரமே மகிமைப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். இந்த பலவீனம் ரெண்டும் நமக்குள்ளே சபைகளுக்குள்ளே காணப்படாதபடி நாம் காத்துக்கொள்வோமானால் நிச்சயம் சொல்கிறேன், அல்லேலூயா, சந்தோஷமும் பரிசுத்தாவின் நிறைவும் உங்கள் யாவர் மேலும் காணப்படும். சீசர்கள் யாவர் மேலும் சந்தோஷம் இருந்தது, பரிசுத்தாவின் நிறைவு இருந்தது. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவா எல்லா சூழ்நிலையும் சந்தோஷம் இருக்க வேண்டும். அடுத்து பரிசுத்தாவின் நிறைவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீண் வாக்குவாதத்திற்கு இடம் விடாதீங்க, வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதே மாதிரி 2வது ஒரு காரியம், அல்லேலூயா, யார் மூலம் அற்புதம் நடந்தாலும் யார் எதை செய்தாலும் தேவ நாமத்து மகிமைப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்த தேவன் அல்லேலூயா சீசர்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அது மாத்திரம் இல்ல பரிசுத்தாவின் நிறைவையும் உங்கள் யாவருக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு பேசின இந்த நல்வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கேட்கப்பட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, சீசர்கள் அல்லது சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சூழ்நிலைகள் எதிரடையாக இருக்கிற இந்த நாட்களில் சபைகளுக்குள்ள தேவாவியானவர் அசைவாடுவீராக. உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தை தர வந்தேன்னு சொன்ன ராஜா, உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் நல்ல ஆவியில் அவர்களை நிரப்பி அநேகருக்கு சாட்சியாக நடத்துங்கப்பா. சீசர்களாக இவர்கள் வாழ தேவ அன்பிலை நிரம்பி கிரிகளை நடப்பிக்க முத உபதேசத்தில் நிலைத்திருக்க தேவ அன்பிலை இவர்கள் கிரிகளை நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சுயத்தை வெறுக்க ஆண்டவரே, அது என்னென்ன காரியங்களை வெறுத்து விட வேண்டுமோ அவளை வெறுத்து விட உம்மை பின்பற்ற ஆண்டவர் உம்மோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. நான் செபிக்கிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பசு நாமத்தை சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட பரிசுத்தவான்கள் யாவரோடு கூட நிலைத்திருப்பதாக.